மாமா. வாங்க உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காமா. நீங்க உட்காருங்க. இல்ல உட்காருங்க. நீங்க உட்காருங்க. உங்களை பார்க்க தான் வந்தேன். கீழே அத்தைய பார்த்தேன். மாமா மேல இருக்காங்கன்னாங்க. உங்கள்ட்ட தனியா பேசுங்க மாமா வந்தேன். ஆனா நீங்க தனியா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒண்ணு நீங்க என்னை ஏமாத்தீங்க. என்ன மாப்பிள்ள உங்களை ஏமாத்துறானா? பொய் சொல்லிட்டீங்க. நான் என்ன மாப்பிள்ள பொய் சொன்னேன்? நீங்க சொன்னது பொய் தான். இல்ல மாப்பிள்ள, நான் உண்மையை சொல்லிதான் என் பொண்ணை கட்டி. இல்ல மாமா, நீங்க பொய் சொல்லிதான் உங்க பொண்ணை என்கிட்ட கட்டி கொடுத்துட்டீங்க. மாப்பிள்ள, நான் உண்மையை சொல்லிதான் உங்களுக்கு பொண்ணை கட்டி கொடுத்தேன். நான் உண்மையை சொல்ல கேளுங்க, ஞாபகம் பண்ணுங்க. இருங்க, நான் என்ன சொல்லணும்னு சொல்றேன் கேளுங்க. ஒண்ணு ஒன்னா சொல்றேன். உங்களை சந்திச்சு நான் பேசும்போது மாப்பிள்ள என் பொண்ணு கூட்ட பெருக்க தெரியாதுங்கன்னு உண்மையை சொன்னேன். என் பொண்ணு துணிமணி துவைக்க தெரியாதுங்கிற உண்மையை சொன்னேன். என் பொண்ணு சோறாக்கும் வழியோ குழம்பு ஒழுங்கா வைக்காதுங்கிற உண்மையை சொன்னேன். என் பொண்ணு மாவரைக்க தெரியாது, முளையா இருக்க தெரியாதுங்கிற உண்மையை சொல்லிதான் நான் கிரைண்டரு, மிக்சி இதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். வாஷிங் மிஷின் கொண்ட வாங்கி கொடுத்தேன். அதை விட மெயினா இன்னொரு உண்மையை சொன்னேன். என் முவ அரை நேரத்துக்கு மேல டிவி பார்க்கும், அரை மணி நேரத்துக்கு மேல செல்லு பார்க்கும். இந்த உண்மையை சொல்லிதான் மாப்பிள்ள உங்கள்கிட்ட எந்த பொய்யும் உங்கள்கிட்ட சொல்லி நான் கட்டி கொடுக்கல மாப்பிள்ள. ஏன் மாப்பிள்ள பொய் சொல்றீங்க? மாப்பிள்ள சின்ன பிள்ளைல அது விளையாட்டு சொல்ல முடியும். மாப்பிள்ள என் முவ அவங்க அம்மா மாரி. அவன் பொண்டாட்டிக்கு அடி வாங்கினாலாம் எவ்வளவு பெருமையா சொல்றான் பாரு. மாப்பிள்ள எந்திரிங்களேன், ஒரு செய்தி சொல்றேன் கேளுங்க. என் மோளை சமாளிக்கிறதுக்கு நீங்க ஏதாச்சும் விளையாட்டு கத்துக்கங்க. திரும்பவும் கராத்தே எப்படி விளையாட்டுங்கிறான் பாரு. சரி மாமா, நான் நீங்க போங்க மாப்பிள்ள. என் மோள்கிட்ட சொல்லி உங்கள்ட்ட நம்ம விளையாட வேணாம்னு சொல்லிடுறேன். விளையாட்ட குறைச்சிக்க சொல்றேன். நீ வாங்க. சரி வராது. உன் பொண்ணுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுறேன்.